அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நாராயண குரு தேவ் அப்படின்னு சொல்லலாம். கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1856 ஆகஸ்ட் மாதம் 20 பிறந்தார். ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இந்தியா முழுவதும் பரவியிருந்த சாதி கொடுமையில் கேரளாவில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு அடிப்படை உரிமைகள் பல மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் ஈழவ சமுதாயத்தில் பிறந்த இந்த நாராயண குருதேவ் என்பவர் மனம் பொறுக்காமல் இந்த உலகில் ஏன் பிறந்தோம் என்ற வருத்தத்துடன் போராடி அந்த மக்களுக்கு சில அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தந்த ஒரு மகான். இது என் மனசில் உள்ளதை சொல்லியிருக்கேன். கேரளாவிலே தான் அவருடைய மரணம் அங்கே தான் நிகழ்ந்தது. அது கேரளாவில் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்குது. கேரளாவில் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்குது. அது செப்டம்பர் மாதம் 20 1928 சுதந்திரத்துக்கும் 20 வருஷத்துக்கு முன்பே அவர் இறந்து விட்டார். வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார் அவர்களுடைய வழியை பின்பற்றி வந்தவர். இவருடைய வழியை பின்பற்றினார் ஈவேரா பெரியார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இவர் ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கினார். பெரியார் ஆன்மீகத்தை தவிர்த்து சமூக சீர்திருத்தத்தை பின்பற்றினார். கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளோதான். கேரளாவில் அந்த மார்புக்கு வரி போட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பெண்கள் சட்டை ஓடக்கூடாதுலாம் சட்டம் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சு. அதை நினச்சி இவர் வெகுண்டு எழுந்து, இதெல்லாம் நம்ம முன்ன சின்ன வயசில் படித்தது தான். அவரோட நினைவாக இந்திய அரசு ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது காப்பர் நிக்கல் காயின், 9 கிராம், 1 மின்ட் காயின் தான். மும்பை மட்டும்தான், வேறு மின்ட்டில் அந்த காயின் இருக்காது. இதில் எஃப்எஸ்எஸ் காயின் இருக்குது, ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த நாணயம் இருக்குது. அது சும்மா ஒரு 10 ரூபா 15 ரூபாய் தான் இப்போ இருக்குது. ஒரு சில சேனலில் அது 50 ரூபா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சமயத்தில் 7 ரூபா 50 பைசா போட்டு ஒரு 100 காயின் ஒரே ஆள் கொடுத்தேன். இப்போ அந்த விலைக்கு இல்லை, குறைஞ்சது ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கு போயிடுச்சு அந்த நாணயத்தில் விலை. இது 400 ரூபா. இது ரேர் காயின். இந்த ஒரு காயின் மட்டும் 350 ரூபா. அது கொஞ்சம் லேசாக கிராச் ஆகிருக்கு, அதனால் அது 350 ரூபா. மற்றது எல்லாமே 400 ரூபா. ஒரு அற்புதமான ஒரு நாணயம். தலைவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து தேர்ந்தெடுங்க. எல்லாருடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னாலே ஓடாதீங்க. ஒவ்வொருத்தங்க ஸ்டைலு நல்லா இருந்ததுன்னா ரசிங்க. நல்லா டான்ஸ் ஆடினா ரசிங்க, நல்லா நகைச்சுவை சொன்னார்னா ரசிங்க, நல்லா நடித்தார்னா ரசிங்க. இலவசமாக யாருமே நடிக்கலை, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காசுக்கு நடிக்காங்க. நீங்கள் கைதட்டுனா அடுத்த படத்துக்கு அவங்கள கூற 1 கோடி ரூபா. நல்லா கைதட்டி எல்லோரும் நம்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த படத்தில் கூட 2 கோடி ரூபா. நீங்கள் கைதட்ட தான் அவர் காசு. நீ விசில் அடித்து கைதட்டினா அவனுக்குங்க காசு. சரி, இவன் நடிப்பை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, கல்லாக்க நல்லா நிரம்பு வழியுது, சரி கூட 1 கோடி ரூபா கொடுத்து அடுத்த படத்துக்கு புக் பண்ணுவோம்னு அவனுக்கு காசு. அரசியல்வாதி அப்படித்தான், நடிகர்களும் அப்படித்தான். யாராக இருந்தாலும் இலவசமாக இந்த மக்கள் நல்லா இருக்கட்டும்னு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு யார் உழைக்கிறாங்களோ அவருக்கு பின்னாடி போங்க. உங்களை எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லலை. நான் இன்னும் சாதிக்காரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன் வந்தோம்னா அவனுக்கு முன்னால் போகாதீங்க. நான் மனுஷ ஜாதிடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தோம்னா அவனுக்கு பின்னால் போங்க. இந்த மனித சமுதாயத்திற்கு ஏதேனும் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா போங்க. ஜாதி மதங்களை
முன்வைத்து வரக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு பின்னாடியும் போகாதீங்க. மனிதம் காப்போம், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நடப்போம். ஜாதி சம்பந்தப்பட்ட சாதி சம்பந்தப்பட்ட அது 2வது எழுத்து தீன்னு வருது. சாதி தொட்ட தீ பிடிக்கும். பேச்சுக்களுக்கு விவாதங்களுக்கு வலைத்தளத்தில் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி தடை போடணும். சாதியை பற்றி எவன் பேசினாலும் சரி, அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புலனமாக இருந்தாலும் அதை தடை பண்ணணும். அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பக்கூடாது. இது நான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன சாதிக்கு பிறந்தோம் அப்படின்னு யாருமே யோசிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் எதை சாதிப்பதற்காக பிறந்தோம் என்று யோசிங்க. அது ஒரு நல்ல கருத்து. இந்த சாதியில் பிறந்தோம்னு யாருமே வருத்தப்பட வேண்டாம். திறமை இருந்தால் எந்த ஒரு நபரும் மேலே வரலாம். அதாவது டாக்டர் அம்பேத்கர் ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பார். இந்தியா முழுமைக்கும் ஒரே சட்டம்தான். அது சில நபர்களுக்கு அது சலுகைகள் கொடுக்குது அந்த சட்டம். இப்போது இந்தியாவில் ஜனாதிபதிக்கு ஒரு வாக்கு இருக்குது, ஒரு ஓட்டு. பிரதமருக்கு ஒரு ஓட்டு, முதலமைச்சருக்கு ஒரு ஓட்டு, கவர்னருக்கு ஒரு ஓட்டு, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஓட்டு தான். ஏழை பங்காளனுக்கும் ஒரு ஓட்டு, கூலி தொழிலாளருக்கும் ஒரு ஓட்டு, விவசாயிக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த விவசாயி ஓட்டை எண்ணும் பொழுது இது விவசாயி ஓட்டு அப்படின்னு போட்டுட்டு ஜனாதிபதி ஓட்டை எண்ணும் பொழுது இது ஜனாதிபதி போட்ட ஓட்டு 10ன்னுலாம் எண்ண முடியாது. ஜனாதிபதி போட்ட ஓட்டும் ஒன்று தான், ஏழை பங்காளி போட்ட ஓட்டும் ஒன்று தான். அப்படி 2 ஒரு ஓட்டுக்குமே ஒரே மதிப்பு, ஒரே மரியாதை தான். அப்படி இருக்கிற சமயம் அந்த ஒரு இந்தியாவின் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு கிடைக்கிற ஒரு சலுகைகள் இந்த ஏழை பங்காளனுக்கு கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு சந்தேகம்தான். சரி, இருந்தாலும் அவருக்கு ஒரு 100 ஏக்கரில் ஒரு பங்களா அரண்மனை எல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அவருக்கு உழைப்பாளிகள், நண்பர்கள், இன்னும் என்னது அவருக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்புகள், பாதுகாப்பு எல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய பாதுகாப்பை நினச்சி நீ நிம்மதி இல்லாமல் இருக்காத. நீ இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு அந்த அரசாங்கம் தரும். அதுக்காண்டி தான் அந்த அவருக்கு பாதுகாப்பு, பங்களா, காரு வசதி எல்லாம். நமக்கு சரியாக ஒரு வீடு இல்லையே, வாசல் இல்லையே, தண்ணி வசதி இல்லையே, ஃபேன் இல்லையே, ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிறத நீ நினைக்கக்கூடாது. இதெல்லாம் மறந்து நீங்கள் சுதந்திரமாக ஃப்ரீயாக இந்த உலகத்தில் நடமாடி இந்த மக்களுக்கு வேணுங்கிற நல்லது செய்யுங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு. அப்புறம் தனி ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய அரண்மனையா, இத்தனை ஊழியர்களா, இத்தனை பாதுகாவலர்களா அப்படிலாம் கேள்விக்கூடாது. அது முட்டாத்தனமான செயல். அப்படிலாம் கேள்விக்கூடாது. அவங்களுக்கு ஏன் அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் மக்கள் நன்மைக்கு தான். உன்னுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக வளருவாங்க, பாதுகாப்பாக படிப்பாங்க. நீ அதை பற்றி நினைக்க வேண்டாம். நீ இந்த மக்களை பற்றி நினச்சி இந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை, நன்மைகள் நீ செய்யணும் அப்படிங்கிறனால அவருக்கு இந்த அரசாங்கம் அவ்வளோ பாதுகாப்பையும் கொடுக்கும். இந்த அம்பேத்கர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் தனக்கு மறுக்கப்படும் உரிமைகளுக்காக அல்லது தனக்கு விதிக்கப்பட்ட உரிமைகள் தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்திலே மனிதர்கள் திமிரி எழுந்தால் சட்டத்தை எல்லாம் அடித்து நொறுக்குவார்கள், கிழித்து தீயிலிட்டு கொளுத்துவார்கள் அப்படி சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு அவர். ஒரு ஜனாதிபதிக்கும் ஒரு ஏழை பங்காளனுக்கும் ஒரு ஓட்டுக்கு ஒரே மரியாதை என்கின்ற சமயம் இந்தியாவின் முதல் மகனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கடைசி கோடி மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவ்வாறு கிடைக்காத பட்சத்தில் என்ன சொல்கிறார், அவர் கிடைக்க வேண்டும், அவருக்கு உள்ள மரியாதை இவங்களும் கொடுக்கணும், வசதி வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் அந்த கடைக்கோடி மனிதர்கள் திமிரி எழுந்தால் சட்டங்கள் அடித்து நொறுக்கப்படும், தீயிலிட்டு கொளுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். நான் சொல்லலையா, நீங்கள் வேறு. அதனால் ஜாதி மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பதிவையும் இந்த வலைத்தளத்தில் இப்போ தீயாக பரவிக்கிட்டு இருக்கிற இந்த இன்டர்நெட்டில் தடை செய்யணும். அதுக்கு தமிழக அரசு முன் வரணும், மத்திய அரசு முன் வரணும். எவனுமே வலைத்தளத்தில் ஜாதி மதம் இனம் இதை பற்றி பேசக்கூடாது. யாராவது விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்களா, டேமை பற்றி பேசுகிறாங்களா, தண்ணியெல்லாம் கடலவே கலக்குதுன்னு பேசுகிறாங்களா,
இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வோம்னு யாராவது யோசிக்காங்களா? ஒரே சாதி மதம், எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் அதே பேச்சு. சாதி மதம், அவனை செஞ்சான் இவனை செஞ்சான், இவனை செஞ்சான் அவனை செஞ்சான், யார் மூத்தவன், எல்லோரும் மூத்த இருந்துட்டு போ, இளைய எழுந்துட்டு போ. இந்த பிரச்சனையில் தூர விட்டுட்டு கடினமாக உழைங்க. உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. கடினமாக உழைங்க, பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, உங்களுடைய உடல் நலத்தை நல்லா பாதுகாத்துக்கோங்க, மனசையும் நல்லா பாதுகாத்துக்கோங்க, எல்லா உயிரினங்களையும் நேசியுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.